அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1, 2 வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1, 2. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. மகனேன்றார். யாரு? இயேசு. ஆமா, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆதாம், ஏவாள், மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு அங்க அடிக்கப்பட்டு ரத்தத்தோடு கூட தோல் உடைய போட்டுனாங்க. தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளில திமிர்வாதம் வந்துச்சு. திமிர்வாதம் வந்ததுமே தேவனாகிய கர்த்தர் இயேசு வராரு. வந்ததுமே, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படி? உனக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய நான் ஜீவ ரத்தத்தை கொடுத்தேன். பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தேன். உன் பேர் சொல்லி அகில உலகத்துக்கும் கொடுத்தேன். ஆகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழுந்து நட. 6 படி 6வது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தழுவலால் திமிர்வாதம்னா பக்கவாதம், லக்வான்வாங்க. திமிர்வாதம் பேரலைஸ், பாவத்தினால. பாவம்னா பாருங்க, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை எடுத்துட்டாக்கா அந்த சரீரத்துல திமிர்வாதம் வந்துடும். திமிர்வாதம் வந்தாக்கா கை காலெல்லாம் சூப்பி போயிடும். திமிர்வாதம் பார்த்துக்கிறீங்களா? அப்படியே சைலேருந்து கிடப்பாங்க. இப்போ இயேசு அவனை பார்த்ததுமே தான் காலை கொடுக்கிறார், தான் ரத்தத்தை கொடுக்கிறாரு, தான் சரீரத்தை கொடுக்கிறாரு, தன் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். கையை தட்டு. அல்லேலூயா. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமா, இயேசு அவர் செய்த அற்புதங்களை எழுத போனால் உலகம் கொள்ளாது. மத்திய மார்க் லூக்கால கொஞ்சம் தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் மீட்பரு. 1000 பேர் வந்தா கூட 1000 பேருக்கு தன் சரீரம் தான் ரத்தத்தை கொடுத்து 1000 பேரை பாவத்தை மன்னிக்க ரெடி. 1,00,000 பேர் வந்தாலும் சரி, உலகமே வந்தா கூட சரி, ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு கொடுத்து உலக எல்லா ஜனங்கள் ரட்சிப்புகள் நடத்த அவர் ரெடியாகிறார். ஒரு பிசாசு தான். எத்தனை பிசாசு? அப்படிதான் பார்த்துச்சு. அப்படியே பார்த்துச்சு. நன்மை தேவன் உடனே மேல பார்த்துருப்பாரு. ஏவாள் அப்படிதான் பார்த்தா. ஜீவத்தை கட்டி பார்க்கறது அங்க பார்த்தா பாரு. ஒரு பிசாசு உலகம் உள்ள பாவம் ஆகிட்டான். வந்து 2 நிமிஷம் கூட ஆகல. அப்படி பார்த்த மாதிரி இயேசு பார்க்கணும். இயேசு அண்ணாந்து பார்த்தானா.
நான் ரொம்ப நாளா நோட் பண்றேன். வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, உடனே மேல பாக்குது ஒரு ஆவி. அந்த மாதிரி இயேசுவை நோக்கி பார்க்கணும். கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. சேட்டாடாதான் இருக்குது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா. வந்ததுமே எப்படா நிக்க முடியல இயேசுக்கு முன்னாடி, அழ கழிக்குது. நேத்து அவனை என்னிடத்தில் கொண்டு வா, வந்ததுமே நுர தப்பி அழ கழிக்குது. எப்படா விடுவான் போலீஸ்காரர்கிட்ட நிம்மதியா இருப்பா, எப்படா விடுவான். அந்த மாதிரி ஒரு ஆவி டெய்லி வந்து 2வது நிமிஷத்துல பின்னாடி டைம் பாக்குது. அல்லேலூயா. அந்த மாதிரி இயேசு நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. குள்ளனாகிய அந்த சகேலு அண்ணாந்து பார்த்தானா இயேசுவை நோக்கி பார். யோகம். அப்போ என்ன பண்ண, தீவிரவாத காதை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இங்க பாரு, பாவம் மன்னிக்கப்பட்டா நான் இன்னையா செய்யணும்? ஒண்ணு இல்லையா? நன்மை தேம கனியை சாப்பிட்டு பாவத்தை மன்னித்து தேவன் தர கொடுத்தா பாவம் வந்துச்சு. இப்போ ஜீவ விசத்கனியை சாப்பிட்டு அதை தேவன் தர கொடுத்தா பாவம் தொலைஞ்சிச்சு, பீட தொலைஞ்சிச்சு. உன் பாவம் மணி அசுத்தாய் போயிடுச்சு, பசுத்தாய் வந்துச்சு, அவ்வளவுதான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்கிறான். நன்மை தேவ கனியை சாப்பிட்டு சாகடிக்கிறான். இயேசு ஜீவ விசத்கனி. அந்த ஜீவ விசத்கல்ல தேவ நீதி உழித்ததல். அந்த ஜீவ விசத் தேவ நீதி உயிர்த்தல் இருக்குது. அந்த நன்மை தேவகள்ல பாவம் மரணங்குது. அது போய் தேவனுக்கு காட்டணும். எவ்வளவு கொடுக்குறோமோ, எவ்வளவு மோசமான பாரு. அவருடைய சாயலின்படி அவர் நோக்கத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை பாவமாக்கி அது போய் தேவனுக்கு அவ்வளவு வெறுப்படிக்கிறான் பாரு. எவ்வளவு வெறுப்பு பாரு தேவன் மேல பிசாசுக்கு. லூசிபர் ஏதேன் தோட்டத்துக்கு பரலோகத்திலே தேவனுக்கு விரோதமா செயல்பட்டவன். உன்னையே அவன் கனியை கொண்டு பாவமாக்கி உன்னை கொண்டே தேவனுக்கு உலகத்தை காட்டுறது அவ்வளவு மோசமான வேலை செய்யறதுதான் பிசாசு. அதனால்தான் இயேசு ஜீவனையே கொடுத்து ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து பிசாசு அப்படியே த்ரெட்டன் பண்றாரு. ஆனால் கிறிஸ்துக்குள்ள வா. அந்த கிறிஸ்து சரீரம் கிறிஸ்து ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. ஜீவ ரத்தம் ஜீவசர் ஆல்ரெடி ஜீவ ரத்தம் ஜீவசர் இயேசு சாமன வாக்கு தத்துவம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துடி இவ்வளவோ அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அந்த அன்புல படகு, அந்த அன்புல கொடு, அந்த அன்பை கொடு. இயேசுக்கு சாமன வாக்கு தத்தலாகுது. தேவனுக்கு ஆதாம் முழு உலக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பசுத்தாய் ஊற்றப்பட்டு பசுத்தாய் எங்க விடுதலை. இங்க அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமா, அவரு அன்னைக்கு சரீரத்தில் இருந்தாரு, அதனால அவர்கிட்ட கொண்டு போனாங்க. இன்னைக்கு இயேசு சரீரத்தில் இல்ல, பரிசுத்த ஆவியானவரா உலகமுள்ள உலாங்கிறாரு. இன்னைக்கு ஒரு மனுஷனை இயேசு இடத்துல எப்படி கொண்டு வர்றது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனை பாவம் செய்து தெய்வ மகிழ்ந்து போனவனை இயேசு கிட்ட எப்படி கொண்டு வர்றது? இன்னைக்கு ஐயா இயேசுனார் இன்னைக்கு எருசலேம்ல இஸ்ரேல் தேசத்துல இருந்தார்னா என் சொத்து வித்தாவது பிளைன் டிக்கெட் எடுத்து நான் பிளைன்ல போய் என் வியாதியை சுகமாக்கிங்க ஐயா, கோவல போக மாட்டாங்களா? எவ்வளவு வியாதி, கோடி கோடியா பணக்குது, வியாதி தெரியல, பயங்கரமான வியாதி எல்லாம் வருது. 1 லட்சம் கொடுத்தா போதும் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிடலாம் பிளைன்ல. ஹாஸ்பிட்டல போனா லட்சக்கணக்கில் பில்லு. பிளைன் டிக்கெட் ஆகுது, பாஸ்போர்ட் எடுத்து ஓடி ஓடி இஸ்ரேல் தேசம் இயேசு கிட்ட போய் சுகமாக்கிட்டு. ஆனா இயேசு இன்னைக்கு சரீரத்திலே இல்ல. ஆனா அதை விட டாப்பாக்குறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியா உலகெல்லாம் உலாவிக்கிறார். இயேசை போலவே இருக்கிறார். இயேசு ஒரு மாதிரி பரிசுத்த ஆவி வேற மாதிரி இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவிக்குள்ள தேவ நீதி உயிர்த்தது. இயேசு கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமே. இப்போ பரிசுத்த ஆவியா உலாவிக்கிறார். இப்போ ஒரு மனுஷனை இயேசுவின் இடத்துல எப்படி கொண்டு போவது? மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-2 படிங்க, 1-2 படிங்க. அந்த திமிர்வாதக்காரனை எப்படி கொண்டு போறாங்க பாருங்க இயேசு கிட்ட. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-2 படிங்க.
போதும். இங்க மார்க் 2ஆம் அதிகாரத்துல சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். என்ன வசனம்? ஜீவ வசனம். வசனம்னா என்ன நினைக்க கூடாது, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன தேவ நீதி தேவன் தனக்கு போதிக்கிற பாரு. ஜீவன் 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 ஜீவ வார்த்தை தான் போதிவார். போதிக்க 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 அசுத்தாய் போக பசுத்தாய் வர ஈடுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அவர் செய்த அற்புதங்களை எழுத போனா உலகமே கொள்ளாதான். நீங்க சபையா போய் வார வாரம் பிரசங்கமா கேட்கிறோம். அந்த பிரசங்கியாரு ஊழியக்காரு ஜீவ வசனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு சொல்லி போயிச்சாருன்னா சபையா இருக்கு, ஒரே கலாரியா இருக்கும். அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதுள்ளா வர வியாதி எல்லாம் சுகமாக. அப்போ வசனத்தை போதித்தானா ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்தது தேவன் தனக்கு உலக இந்த கான்செப்டே போதிக்கிறார். அப்படித்தானப்பா போதிப்பாரு. பிசாசு என்னத்தை போதிப்பான்? நன்மை தேம வசனம். அத தேவன் தனக்கு, அது பிசாசு வசனம். நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுய நீதி அநீதி, அந்த பிசாசு வசனம். அதை போயிட்டா பிசாசோ கிரியை செய்யும். அசுத்தாவி பிசாசு வேத துக்கமா இருக்கும். இயேசு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர், கவனி, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார். 4 பேர். அந்த 4 பேருக்கு ஒரு பாட்டு ஒண்ணுதாப்பா. அந்த 4 பேருக்கு நன்றி. யார் அந்த 4 பேரு? செத்து அடக்கம் பண்றதுக்கு 4 பேர் தூக்கி போறாங்க பாரு பாடையில. அப்படி அவனுக்கு நன்றின்னு ஒரு பாட்டு ஒண்ணுக்குது. அது சரியா வரல அந்த பாட்டு. அந்த 4 பேருக்கு நன்றி சொல்றாரு. செத்துட்டு பாடுறாராம். அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த மாதிரி அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல். ஒரே ஜனக்கூட்டம் அந்த வீட்டை சுற்றி. எங்க கவனி, இந்த மாதிரிதான் வீடு, இந்த பில்டிங் சுத்தி ஒரே ஜனக்கூட்டம். அந்த காம்பவுண்ட் வரைக்கும் இது இந்த பில்டிங் தான். நான் ஏசு உட்காந்துக்கிறார் உள்ள. ஏசு வந்துட்டார போட்டு வருமா வராதா? இந்த பில்டிங் இந்த காம்பவுண்ட் சுத்தி ஒரே ஜனக்கூட்டம். அதுல 4 பேர். அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த திமிர்வாதக்காரங்க 4 பேருக்கு நன்றி சொல்லி இல்லையா? அந்த 4 பேர் என்ன முயற்சி பண்ணாங்க பாருங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருக்கிற வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறங்கினார்கள். அதாவது இந்த பில்டிங் காம்பவுண்டில் ஏறி வந்து உள்ள நுழைமுடிய உள்ள ஒரே ஜனக்கூட்டம். அப்படி போய் படிக்கட்டு ஏறி மேல போய் கீழே போய் ஓட்டு வீடு மாதிரி ஓட்டு வீடு இருக்குது. திருப்பி நேரம் இறங்கிட்டாங்க. கையெழுத்தா 4 பேர் இல்லையா? அப்போ வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறங்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இங்க பாரு, இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த 4 பேருடைய விசுவாசம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அன்னைக்கு அவ்வளவு கஷ்டம் இயேசு போய் பார்க்கணும்னா. அவரை போய் பார்க்கணும். ஒருவேளை ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கும், போக முடியாது, வர முடியாது. அப்படியெல்லாம் போய் பார்க்க வேண்டியதாச்சு. இன்னைக்கு அப்படியெல்லாம் நினைச்சா நிமிஷத்தோடு இயேசு பார்க்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு. அல்லேலூயா. உலகம் ஃபுல்லா இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவரு. அப்போ அந்த 4 பேர் அவருடைய விசுவாசத்தை கண்டு, மகனே திடன்கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்போ 4 பேர் சேர்ந்து ஏசு ஏற்றுக்கொண்டாங்க. ஞானஸ்தானத்துக்கு எத்தனை பேரு? 4 பேரு. ஒருத்தர் திமிர்வாதக்காரனாக்குறான். இந்த 4 பேர் சேர்ந்து
ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக பரிசுத்த ஆவியை கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதான் அன்னைக்கே படுகை எடுக்கணும், ஒரு கட்டுல போடணும், மேல போய் திறப்பாக்கணும், அப்புறம் இயேசு கிட்ட விடணும். இன்னைக்கு அது எல்லாமே ஜெபத்துல பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஜெபத்துல பரிசுத்த ஆவியை எப்படி கொண்டு போகலாம்? ஒரு ஆத்மாவை, ஒரு வியாதி பிச்சவனை, திமிர்வாதக்காரனை எப்படி ஜெபத்துல கொண்டு போகுதுன்னா, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இதுதான் ஜெபம். இப்ப அந்த ஆத்மாவை பரிசுத்த ஆவி சந்தித்து தான் ஆகணும். சந்திக்க மாட்டாரா? ஒரு 4 பேர் வாங்க, நம்ம சீக்கிரம் முதல் 4 பேர் வா. ஏய் ஏந்திரா, 4 பேர் வா சீக்கிரம். நிறைஞ்ச வாடா, நீ போ. அப்படி அவன் தான் திமிர்வாதக்காரன். யாரு? அமர்நாத். படு, கீழே படு, படு. திமிர்வாதக்காரனாகிறான். இந்த 4 பேரு தலையாட்டு 2 பேர், காலாண்டு 2 பேர் நில்லு. காலாண்ட நீ போயிட்டு காலாண்ட நின்று இருப்பாங்களா 4 பேரு? ஒரு கட்டில போட்டு அவனை தூக்கி வீட்டு மேல தூக்கி இயேசு கிட்ட வந்து விடணும். அல்ல எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்ன இயேசு சரீரத்தில் இருந்த போது. புரியுதா? 2000 வருஷத்துக்கு முன்ன அந்த 4 பேரு, இங்க கவனி, நல்லா கவனி, அவனை கட்டில போட்டு தூக்கி போய் யாருக்கிட்ட விடனா? இயேசுனாருக்கு முன்னாடி போய் நிறுத்தணும். கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தானே அது. ஏன்னா ஜனக்கூட்டம் வேற இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தூக்கி போய் விடணும். இப்போ இயேசு சரீரத்துல இல்ல, பரிசுத்த ஆவியா உலகம் உள்ளாகிறாரு. இப்போ இவனை, இந்த திமிர்வாதக்காரனை, இந்த அமர்நாத்த இயேசு முன்னாடி கொண்டு போய் பரிசுத்த ஆவி முன்னாடி போய் விடணும்னா, இப்ப 4 பேர் என்ன பண்ணா? போய் முட்டி போடு. 4 பேர் முட்டி போடு. 4 பேர் போய் முட்டி போடு. 4 பேர் முட்டி போடு. போடு, முட்டி போடு. 4 பேர் யாருப்பா? ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி போனாங்களே, வந்து தலையா நில்லு, தலை காலா நில்லு, காலா நில்லு, தலையா நின்று நில்லு. தூக்கு, தூக்கு. அப்படி அப்படியே அப்படி தூக்கி போனோம். சரி சரி, விட்டு விட்டு விட்டுறா. அந்த மாதிரி தூக்கி போனோம். உப்பா சரி, அவன் அன்னைக்கு உப்பா 2000 வருஷம் ஆச்சு. இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர். உப்ப என்ன பண்ணா, இப்ப 4 பேரு அப்படியே சுட்டி முட்டி போடு. அங்கே முட்டி போடு, முட்டி போட்டு இப்போ 4 பேர் ஜெபம் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாரு? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, இங்க கவனி, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, இப்போ பரிசுத்த ஆவியானவரே, இங்க கவனி, அந்த 4 பேர் எவ்வளவு டியர் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ரொம்ப நண்பு சிலைக்கு நண்பு அந்த வேலை செய்வான். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில திறப்பெல்லாம் இறங்கி கட்டுல எவ்வளவு அன்பா இருந்திருப்பான் பாரு அவங்க மேல. இப்ப 4 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க முழங்கால் படிக்கிட்டு, இங்க கவனி, அவனுக்காக ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியா இருக்கணும். என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், திமிர்வாதக்காரன் அமர்நாத் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு, ஆதாம் முழு உலகத்துக்கு நிறைஞ்ச ஐயப்பன், அவன் கார்த்திகேயன், அவன் கமலேஷ், 4 பேருடைய விசுவாசம் என்னது? இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அவன் பாவத்துல பிறந்துக்கிற பாவத்தின் சம்பளம் வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தத்தை 4 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு, ஆதாம் முழு உலகம் ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுக்குறாங்களா இல்லையா? இப்போ கொட்டதுமே பரிசுத்த ஆவி போவாரா? பரிசுத்த ஆவி போவாரா? போக மாட்டாரா? ஏன் போவாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. இப்போ அப்படித்தான் ஒரு விசுவாசிய
ஒரு ரட்சிக்கப்படாதவனை தேவனிடத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஏந்திரு. அதனால அன்பானவர்களே போய் உட்காரு. இப்போ விசுவாசம் விசுவாசத்தை தூக்கம் முடிக்கிறோமாகிய இயேசு இப்போ பாவம் செய்து தேவ மகிமைட்டு போனவன இயேசு கிட்ட கொண்டு வரணும்னா அவன் பேரு சொல்லி ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு. அதான் விசுவாசத்தை கண்டு இங்க கவனி. விசுவாசம் என்னது? இயேசு. அவிசுவாசனா விசுவாசம். அவிசுவாசியாகி பாவத்துல ஏதில கிடக்குறான். விசுவாசம் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுப்பாரு. அதான் உன் விசுவாசம். உன் விசுவாசத்தை பார்த்து பசுத்தாவியாகி தேவன் போய் அங்க அசுத்தாவி பசுத்தாவியோட காப்பாத்த கையை தட்டி. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? அப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போனதுனால சுவிசேஷம் இப்படிதான் உலகமெல்லாம் பரவிச்சு. எங்க ஊர் சோழவர கிராமம், எருசலேம் எங்க இருக்குது, இஸ்ரேல் தேசம். அங்க இருந்த இயேசுக்கு சுவிசேஷம் எங்க ஊர், எங்க கிராமத்துல, சாதாரண கிராமத்துல. நான் ஒரு திமிர்வாதக்காரன், வியாதிப்பட்டவன், 12 வருஷம் வியாதி. பெஞ்சமின் பாஸ்டர் என்னை எப்படி ரட்சிக்கொள்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணார். இயேசு நாமத்துல சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி 7 முறை தற்கொலை முயற்சி பண்ணி, திமிர்வாதக்காரன் விட மோசம். அவனா திமிர்வாதம் அப்படி கை கால் பேரலைஸ் ஆயிருந்தான். நான் கை கால் தற்கொலை பண்ணது அப்படி துடிச்சு 7 முறை பிசா பிச்சு சினிமா பைத்தியமாயி. பெஞ்சமின் பாஸ்டர் அவங்க மனைவி ஏழோக்கு இருக்காரு, அவங்க மாமனார் தான் பெஞ்சமின் பாஸ்டர். அவங்க மனைவி இன்னொரு ஆண்டூஸ் பாஸ்டர். இவங்கெல்லாம் வந்து ஜபம் பண்ணி 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 அசுத்தா தண்ணி பசுத்தா ஏற்றி இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கையெழுத்து. அல்லேலூயா. அப்போ ஒரு பெஞ்சமின் பாஸ்டர்னால ஜபம் பண்ணி என்ன இவ்வளவு பெரிய சாட்சியா வைக்க முடியும்னா உலகத்துல எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இயேசுவே இல்லப்பா சரீரத்துல. ஜெபிச்சு ஜெபிச்சு நல்ல கருத்தை ஜெபிக்கணும். ஆமா, கெஞ்சிக்கிறோம் மண்டாடுக்கிறோம் அந்த மாதிரி ஜெபம் தான் இல்ல. பாவத்தின் சம்பளம் மன்னத்துல துளசிராம பந்துக்கிறான், ராமசேகர் ராணியம்மாவுக்கும் பெஞ்சமின் பாஸ்டர் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து நான் காப்பாற்றப்படுவனா? அல்லேலூயா. அப்போ பெஞ்சமின் பாஸ்டருடைய விசுவாசம்னா என்ன இயேசு கிறிஸ்துக்குள்ள நடத்தணும். சாபத்திரம் பாவத்திரம் மன்னத்துல தரித்திர தற்கொலை பிச்சு சாக வேண்டி வந்த பிசாசனை சாகடிக்க பார்த்தான். அவர் எனக்கு சத்தியத்தை சொல்லி சபையில போய் சேர்த்து அதுக்கப்புறம் சுவிசேஷத்தெல்லாம் சொல்லி 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 என்ன ஒரு வழி ஆக்கி என்ன பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்க வச்சு பெங்களூர்ல எம்டிஎஸ் ஜார்ஜ் சர்ச்சி கொண்டு போய், அப்போ ஜார்ஜ் மாஸ்டர் ஜார்ஜின்னு போட்டு அவர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் என்ன ஊழியக்காரன் ஆக்கி அவரு சாப்பிடத்துல வந்து இங்க ஊழியம் செஞ்சுக்கிறேன். கையெழுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அன்னைக்கு 4 பேரு படியாது வந்து அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். யார்கிட்ட? இயேசுகிட்ட. எப்படி கொண்டு வரணும்? ஒரு ஆள அவன் நன்மை தேவ கனியை சாப்பிட்டு அந்த தேவத்தோட பிசாசு இருக்கிறான் அசுத்தாவிக்கிட்ட. அவனை பசுத்தாவிக்கிட்ட எப்படி கொண்டு வரணும்? ஜீவ வச்சிருக்க அவன் பேர் சொல்லி தேவன் தனக்குள்ள கொடுப்பாரு. அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த பெஞ்சமின் பாஸ்டருக்கு நன்றி, அவங்க மனைவி மார்காட் பாஸ்டர்மாவுக்கு நன்றி, ஆண்டூஸ் பாஸ்டருக்கு நன்றி. உண்மை சொல்றேன். அவ எவ்வளவு அன்பா நேசித்தா தெரியுமா அந்த பாஸ்டர்? என்னை பார்த்துட்டா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்க மாட்டேன். அவ்வளவு விகாரமா இருந்தேன் நான். 8 வருஷம் ஜிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு நரக வேலை எங்க அப்பா அம்மா என்னால பிசா பிச்சு பாவத்தினால சாபத்தால சினிமா பைத்தியமா சினிமா நடிக்கணும்னு சொல்லி 19 வயசு அப்ப எனக்கு 19, 20, 21, 22, 24 வயசுல பயங்கரமா இருந்தேன் நான். அந்த பெஞ்சமின் பாஸ்டர்லாக நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டூஸ் பாஸ்டர், பாஸ்டர்மா, அப்புறம் விசுவாசிகளா இருந்தாங்க. அப்போ என்ன ஜபம் எடுக்காங்க. எங்க அப்பா போய் பாஸ்டர் பெஞ்சமின் பாஸ்டர், ஐயா எங்க அப்பா வாத்தியாரு கையை பிதான் சொன்னேன், ஐயா என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க. ஒண்ணுல தெரியாது, ஒன்னும் கவலைப்படாது, பிள்ளை சூப்பரா இருப்பான்னு சொல்லி என்ன ஊழியக்காரனாக்கி இன்னைக்கு குளோபல் சர்ச்சினார். அல்லேலூயா. தற்கொலாவி பிசாசு என்ன கொண்டு போடணும்னு நினைச்சான். இந்த ஜோயை ஜீவன் டீச்சிங் உலகம் எல்லாம் போய் இந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் போடுவோம் பிசாசுக்கு ஏற்படி தெரியும் போகிறது. அதனால தான் தற்கொலை போய் பிசாசு சாகடிக்க பார்த்தான்.
கர்த்தர் பெஞ்சமின் பாஸ்டருடைய விசுவாசத்தை கண்டு பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜி, எபிரேசர் ஜார்ஜி அவங்களெல்லாம் வச்சு என்னை காப்பாத்தி அவர் விசுவாசத்தை கொண்டு இன்னைக்கு ஊழியக்காரனாக்கி இவ்வளவு பெரிய ஊழியர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் என்ன காப்பாத்துறாரு, பெஞ்சமின் பாஸ்டர். இப்ப நான் போய் 4 பேர் காப்பாத்தணுமா இல்லையா? ஏசு சரியா திருவிந்து கொடுத்தாரு பெஞ்சமின் பாஸ்டர், வாரம் மாசம் கொடுப்பாரு. அந்த திருவிதை ஜீவ சொல்ற ஜீவ அப்பம். அப்ப ஜீவ வித்தது அந்த தேவன் தனக்கு உங்களுக்கு அசுத்தாய் போயிடுச்சு, வைத்தியம் எல்லாம் போயிடுச்சு, அசுத்தாய் போயிடுச்சு, வாழணும்னு விரும்புறாரு. அது மாத்திரம் உலகத்தையே வாழ வைக்கணும்ன்ற விசுவாசம். எவ்வளவு பெரிய விசுவாசம். சாகணும்னு நினைச்சாலும் நானு உலகத்தையே வாழ வைக்கலாம்னாலும் விசுவாசம் பெருகி போயிடுச்சு எனக்கு. அதெல்லாம் உலகம் ஃபுல்லா இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு கொடுக்கு. யாரும் பார்த்தா எவரும் பாரு நல்ல பேப்பர் ஜனங்களுக்காக. அவ்வளவுதான். இயேசு பசுத்தாய் கிட்ட அவனுக்கு கொண்டு வந்தான். ஜீவ சரஞ்ச தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் தோத்தி பசுத்தாய் இறக்கிட்ட அவனுக்கு. இயேசு மத்திய பார்த்து தயா செய்தார். எங்க போனோம், நாடே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அந்த சரீரத்துல இயேசு ஜீவ சரம் தேவனுக்கு தனக்கு ஆதரவு அசுத்தாய் பசுத்தாய் கொண்டு வந்த மாதிரி அந்த இயேசு போய் எனக்குள்ளே இருக்கிறான். இயேசு ஞானத்தாடு திருவிருந்து எனக்கு ஜீவ சரம் ஜீவனத்தை எனக்குள்ள இருக்குது. நான் போய் 4 பேருக்கு நன்றி உதவி செய்ய ஊழி செய்யணும். அல்லேலூயா. அந்த லேகோன் பிசாசு பிடிச்ச இயேசு விடுதலையாக்குறாரு. விடுதலையாக்குறாரா இல்லையா? என்ன பண்ணிருப்பாரு அவனுக்காக? பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துட்டான். அந்த தேவன் தனக்குள்ள அசுத்தாவியாக 2000 பிசாசு பார்த்ததுமே இயேசு நல்ல மேய்ப்பன் அவனுக்காக தன் ஜீவ சரண் இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு மூடு உலக 2000 அசுத்தாய் பசுத்தாய் இறங்கிச்சு. கட்சியில் அவன் என்ன பண்ணான்? நிர்வாணம் வஸ்திரத்தை இயேசு நீ தக்க கோயில போய் தக்க 10 நாட்டுல போய் கத்த தனக்கு இறங்குதெல்லாம் சொல்லி சுவிசேஷத்தை அறிவிச்சானா. அறிவிச்சான் போடுதே இல்லப்பா. அவன் பிரசங்க எல்லாரும் ராஜ்யம் பண்ணி ரசிக்கப்பட்டானாம். கிட்டத்தட்ட நான் கூட ஒரு லேகியம் தான். உண்மைதான், லேகியம் வந்தாங்க. அதனால பெஞ்சமின் பாஸ்டருடைய விசுவாசம், ஆண்டூஸ் பாஸ்டர் அவங்க மனைவி விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன விடுதலையாக்கி ரசித்து ஊழியக்காரனாக்கி இன்னைக்கு நான் போய் எங்கேயோ அப்பெல்லாம் யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. 94, 95, 96 இப்ப எனக்கு இன்னே வந்த மாதிரி இருக்குது. அவன் எதுக்கும் யூஸ் பண்றான். நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்றாரு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2000க்கு அதிகமான செய்தி யூடியூப்ல போய் பாருங்க. ஏகப்பட்ட செய்தி எல்லாம் ஜீவமா இருக்குதான். பிசாசு காது கீஞ்சி போயிடும். ஜெபம்லமா. அதனால இயேசு கிட்ட கொண்டு வந்தது அவர்களை அவர் நோக்கி சாரி இந்த வாசி முடிச்சிருவோம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாக சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்கார படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இங்க பாரு, உங்க அம்மாவுக்காக ஜீவ சொர ஜீவனத்தை தேவன் தர கொடுத்தா உங்க விசுவாசத்தை கண்டு உங்க அம்மாவுக்கு அசுத்தா இது பசுத்தா ஏற்பாடு இருக்க மாட்டாரா? அம்மா யாருப்பா? மாடத்தை தான் பாவம் செய்து தேவன் அம்மாக்காக ஜாபம் பண்ணலாம், அக்காக்காக ஜாபம் பண்ணலாம், தம்பிக்காக ஜாபம் பண்ணலாம், பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, யாருக்காக வழி, உலகத்துக்கே வழி. இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதரவு டாக்டாக அசுத்தாய் பசுத்தாய் வந்து உன் விசுவாசத்தை பார்த்து உன் குடும்பத்தாரெல்லாம் ரசிப்பாரு, போரத்துல எல்லாம் ரசிப்பாரு. நீ ஒரு குட்டி இயேசு, அவர் தேவ நீதி உயிர்த்தமா இருக்கிறாரு. எல்லாம் பாவம் செய்து தேவம் அசுத்தாய் பிடிச்சாக்குறான். இவனுக்கு திமிர்வாத பிரச்சனை, ஒருத்தனை கூட்டு கட்டு, ஒருத்தர் செவிட்டுக்காது, ஒருத்தர் குஷ்ணோகி, எல்லாருக்கும் ஜீவ ஜீவரத்தம் சித்தம் மட்டும் சுத்தமாக ஜீவ கண்ணு ஜீவ காது, ஒருத்தனை செவிட்டுக்காது, தான் சரீரத்தை கொடுக்குற ஜீவ சர ஜீவரத்தம் தேவனுக்கு தலை கொடுக்கு. ஒருத்தர் செத்தே போயிட்டான். ஆஹா, செத்துட்டானா? ஆண்டவர் அதிர்ச்சி மாட்டார். செத்தவனு உயிரோடு இருப்பார். கையா தட்டு. அல்லேலூயா. எதுக்கு சொல்றா? சீசர்களை பார்த்து சொன்னாரு, வியாதிச சொந்தமாக, குஷ்ணோகிகள் சொந்தமாக, பிசாசுகளை சொந்தங்கள், மரித்தோர் கூட உயிரோடு இருப்பார். எந்த தைரியம் சொன்னாரு? பிசாசு பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து கொண்டு வருவான். நான் பாவ தேவ நீதி உயிர்த்தெழுந்து கொடுக்கிறேன். உனக்கு விசுவாசம் இருந்தா நீ செத்தவங்களோட உயிரோட இருப்பலான்ட்ட. அல்லேலூயா. என்னப்பா இதே அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா தான் எப்படி இருந்திருக்கான்? தமிழ்நாட்டுல தோமா வந்து தோமா காலத்து சுவிசேஷ அறிவிச்சு ஒன்னும் ஏப்ரல் வராது. காரணம் மண்ட களிமண், அவ்வளோ களிமண் இருக்குது. எவ்வளவு பெரிய சத்தியம் சொன்னாலும் உற்சாகத்தை காட்டுறது கிடையாது. அது வரவேக்குது. ஊழியக்காரர்களுக்குள்ளே பகை, கசப்பு, வைராக, அசுத்தாவிதான் கிரியை செய்யுது. ஆனா நம்ம செய்தி கேட்கற யாரும் அப்படி கூட ஜெபம் பண்ணோம். அதனால இயேசு உடித்து ஜெபமா இருக்கிறாரு. நீ யாருக்காகவும் ஜெபம் பண்ணலாம்.
அன்னைக்கு தூக்கி போனோம் இயேசு கிட்ட, ஒவ்வொருத்தரும் அங்கங்க தூக்கி போறாங்க இயேசு கிட்ட. இப்ப இயேசு பசுத்த ஆவியா உலாங்கிறாரு. அவன் பேர் சொல்லி முழங்கால் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, 4 பேர் முட்டி போட்டு அந்த திமிர்வாதக்காரன் பேர் ஜீவசர ஜீவன தேவனுக்கு ஆதாம் இவ்வளவு சொல்லணும். உடனே அசுத்த போய் பசு ஏதோ ஒரு நன்மை செய்யறான் அவனுக்கு, நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக. அதனால உங்க வீட்டுல யாராவது பிரச்சனை, அந்த அசுத்த பிச்சுட்டு வியாதியில தரித்திரத்துல அவமானத்துல வெக்கத்துல நிதித்த தலைமையில கவித்து கவலைப்பட்டினாக்கா அது நைட்டு 1-2 எரியில தீ ஊத்துற மாதிரி நீ கவலைப்படும் போது வெறுப்படி பேசுறது 1-2 மோசமாவே போயிடும். பட்டு இயேசு ஜீவன் பரிவத்து தேவ தனக்கு உலகத்துக்கு உன் விசுவாசத்தை கண்டு விசுவாசத்தை வந்து அவளை பாதுகாப்பா ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாத, கலங்காத, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோத்ரம் கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சோத்ரம் சோத்ரம். பயப்படாத, கலங்காத, திகையாத. சோத்ரம். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மத்திய மார்க் மூகாமுக எங்கு சுற்றி தின்றார். விசுவாசின் வல்லவில் அகப்பட்டு யாவர் வெளியிலாக்கினார். திருடம் திருடமும் கொள்ளவும் அழுக்கும் வருகிறானே என்று வேறொன்று கொறான். நானும் அவைகளுக்கு அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லுகிறார். ஆண்டவரே, வெளியிலாகலாம். நீ உலகத்துக்கு ஒளி, நீ பூமிக்கு உப்பு. தேவதி துகத்தில் பிதாகுமார் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க இடைவிடாம எக்கால் அசுத்த யுத்தத்தை பசுத்த தேவதர்களால் பணிவிடை செய்ய இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ராஜ்யத்தை கொடுக்க. கர்த்தாவே சோத்திரம். பாதாள ராஜ்யத்தை நீக்க தேவி நீதியை தேவன் தர கொடுத்து பாவத்துக்கு வெளியிலாக சாபத்து எல்லையற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து சாபத்து பாவட்டு மரத்தில் தேவ நீதி வைத்து பாவட்டு மரத்தில் பசுத்தாய் இருக்கி தேவதெல்லாம் பணிவிடை செய்து ஊழிய செய்ய இந்த செய்திக்காக பயன்படுத்தப்படி ஜெபிக்கத்தாவே ஒரு மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். திருடம் திருடமும் கொள்ளும் வழிக்கும் வேறொரு நாடும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லி இருக்கத்தாவே. நீங்கள் உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. நீங்க உலகமே சகல ஜாதி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எந்த நாட்டுக்கு போக, எந்த தேசம் எல்லாம் ஆதாம் வழியாக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகனுடைய இலவச வைக்கணும். கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கலாம். இந்த கிறிஸ்துவ தேவத்தருக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாயக்கி எல்லோரும் காப்பாற்றி ரச்சித்து ஆடுவே வழிநடத்த செய்திக்காக பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறது. நானே திராட்சை நீங்க ஒருவனில் வாங்க இந்த மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாதகரி, ஐஸ்வர்யகரி, சமாதான சந்தோஷத்தை கொடுத்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எழுந்து நட என்று சொல்லி அநேகர் விடிலாக ஊழியத்தை செய்ய இந்த சத்தியத்துக்கு பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களுக்கும் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே அபசுத்தராமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்யும் சகல உபகாரம் வருவாரே. கர்த்தருக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்லாம் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக பேசுறது போங்க. புலிஸ்லாம் தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்ல போங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் அவசியம். இன்னொரு சேனல் புலிஸ்லாம் தாமஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி எல்லா செய்திகளுக்கு கர்த்தர் வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செய்வார். கடைசி நாள் எப்படி உங்களுக்கு வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேச இருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனவு கர்த்தரை பாடி சொல்லுங்கள். கர்த்தருக்கு பாடி சொல்லுங்கள். கூகுள் பே 73395648. காட் பிளேஸ் கர்த்தர் ஆசிரியர் செய்தி 7/4/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர்